தாவேகா ஆட்சிக்கு வெளியே இருந்து ஆதரவு மட்டுமே. கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை. தற்போதும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். இந்நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பதிலளித்துள்ளார். கிள்ளியூர் தொகுதியில் நன்றி அறிவிப்பு பயணத்தை தொடங்கிய அமைச்சர் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், என்னை பொறுத்தவரை இதன் பின்னணியில் RSS மற்றும் பாஜக இருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு என்றார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏற்கனவே தேர்தலில் மக்கள் ஏற்கனவே தங்களது தீர்ப்பை வழங்கிவிட்டதாகவும், தேர்தல் முடிவுகள் அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்துள்ளதாகவும் இந்த கேள்வி என்னிடமல்ல கேட்க வேண்டியதென கூறினார். அதேவேளை அறம் பொருள் இன்பம் என்ற இலக்கின் கீழ் 436 திட்டங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும், முதல்வரின் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் மக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், பெண்கள் பாதுகாப்பிற்காக சிங்கப்படை என்னும் போதைப்பொருள் தடுப்பிற்காக சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மின் ஹார்ட் டிஸ்க் மோசடி விவகாரத்தில் அரசு விசாரணை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் ராஜேஷ்குமார் கூறினார். மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜய் அவர்களும், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மக்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எனக்கு இன்றைக்கு சுற்றுலாத்துறை என்கின்ற அந்த அமைச்சர் பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே முதலாக காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவர்களுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கும், அதேபோல் எங்களுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு, இப்படி அனைத்து எங்களுடைய தோழமை கட்சியினுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வாக்காளர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக இன்றைக்கு ஊரம்பு பகுதியிலிருந்து என்னுடைய வாகன பிரச்சார பயணத்தை நான் துவங்குகிறேன். அதற்கு முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து இந்த நேரத்தில் என்னை சுற்றுலாத்துறை அமைச்சர் பொறுப்பை வழங்கிய மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்களுக்கும், எங்களுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக நான் இந்த பகுதியில் வந்திருக்கேன். பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகா கூட்டணிக்கு பெயர் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்து சமூக இல்லை, அதாவது எங்களுடைய கூட்டணியை பொறுத்தவரையில் இன்றைக்கு மத சார்பற்ற கூட்டணி தான். அதனால தான் நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கம் மதிப்பிற்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் அவருக்கு ஆதரவு அளித்து தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், அதே போல் விசிகே, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் இணைந்து மதசார்பற்ற கூட்டணியாக தான் நான் என்ன இருக்கோம். அந்த கூட்டணி ஏற்கனவே நேற்று தான் அந்த கேபினெட் மீட்டிங் நடந்தது. அந்த கேபினெட் மீட்டிங்கில் தமிழ்நாடுடைய அடுத்த இலக்கு, அதாவது அறம் பொருள் இன்பம் சொல்லக்கூடிய தலைப்பில் கிட்டத்தட்ட 436 திட்டங்கள் அந்த இலக்கை வைத்து வரக்கூடிய அந்த 5 ஆண்டு காலம் அந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவது, அதை பற்றி ஒரு விரிவாக ஆலோசனை செய்தோம். அந்த அடிப்படையில்
இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டம் என்று அறிவித்திருக்காங்க. அந்த திட்டத்தை உள்ளால போய் பார்த்தா நல்ல நல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் இருக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த கூட்டணியில இல்லைன்னா திமுக கூட்டணியில தான் இருக்கும், வெளியில இருந்த ஆதரவு இல்லை, அது ஏற்கனவே அவங்க இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு நாங்கள் வெளியில இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே தொடக்க காலத்துல சொல்லியிருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிய கம்யூனிஸ்ட். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கி இருக்காரு, அதை பத்தி நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னால RSS பிஜேபி இருக்குன்னு தான் என்னுடைய கணிப்பு. திருப்பரங்குன்றம் மலை மீதுல தீபம் ஏற்றக்கூடாது, நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அது ஏற்கனவே மக்கள் அதுக்கு நீதி வழங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏற்கனவே தேர்தல் நடந்தாச்சு. அதில் என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக்கொண்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது சட்டத்தை நீங்க அது கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக அரசு அதிமுக தாவேக அரசு குறை சொல்லுவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை, உயிரிழப்புகள் பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. இதே இது திமுக ஆட்சி காலத்துல பல குற்றச்சாட்டுகள் இருந்தப்போ அதையெல்லாம் மறுத்துருந்தாங்க. ஆனா ஆட்சிக்கு 1 மாத கால இடைவெளியிலேயே இந்த மாதிரி குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்போ தாவாக்கையில அங்க வைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? எப்பவுமே ஒரு புதிதாக அரசு பொறுப்பேற்றவுடன் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. சொல்லக்கூடியவங்க கடந்த காலங்களில் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். இப்போதான் இந்த அரசு 1 மாத காலம் ஆயிருக்கு. நிச்சயமாக சட்டம் ஒழுங்கும் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி ஏற்கனவே தாய்மார்களை பாதுகாப்பதற்கு சிங்கப்படை என்கின்ற ஒரு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி போதைப் பொருட்கள் நடமாடக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசை பொறுத்தவரையில் மக்களுக்கு நல்லது செய்யதான் இந்த அரசு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக இன்றைக்கு வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக முதல்வர் அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு லஞ்ச லாவணியமற்ற ஒரு அரசாக செயல்படும். மக்கள் எந்த விஷயத்தையும் டிரான்ஸ்பரன்சியா வெளிப்படைத்தன்மையாக நாங்க இருப்போம்னுதான் அவங்க ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் திட்டங்கிற ஒரு திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்றோட ஆனா இதை அமல்படுத்துறதுல இன்னும் தாமதமாயிட்டு இருக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி வேற குற்றச்சாட்டு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காரா விஜய் அதை அறிவிக்கிறதுக்கு துவங்குறதுக்கு நின்று எப்படி பாக்குறேன்? இல்ல, ஒவ்வொரு மாவட்டங்களையும் அதற்கான அமைப்புகளை ஏற்கனவே அவங்க அதை சீரமைச்சு தான் இருக்காங்க. அந்தந்த மாவட்டங்கள் அந்தந்த பணிகள் நடக்காம இல்லை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கல்லூரிகள் பள்ளிகளுக்கு முன்னால ரோந்தெல்லாம் நடந்து அதுல ஏதாவது தவறுகள் நடந்தா உடனே அவங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சு அதை ஏற்கனவே அவங்க சொல்லியாச்சு. அதற்கான பணிகள்லாம் ஆயத்த பணிகள் தொடர்ச்சியா நடைபெற்று இருக்கு. அதனால அதுல ஒன்றும் எந்த தொய்வோ எந்த தயக்கமும் கிடையாது. தாவேக ஆட்சிக்கு பொறுப்பு ஏற்ற பிறகு தொடர்ச்சியாக மின்வெட்டுங்கிறது தமிழகத்துல அதிக அளவில் இருக்கு. இதுக்கு அதிகாரிகள், அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதிகாரிகள் மத்தியில ஒரு பொதுமான ஒத்துழைப்பு இல்லாதனாலதான் இந்த மாதிரியான மின்வெட்டு ஏற்படுத்துன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? இந்த மின்வெட்டு என்பது இப்போ இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் மின்வெட்டு கிடையாது. பத்திரிகைகளில் சில செய்தியை பார்க்குறோம். அதற்கான அந்த மின்வெட்டு வராமல் இருக்கணும், அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்காங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, உடனே சில வேலைகளை செய்ய முடியாது. தொடர்ச்சியாக இப்போ அதற்கான அதிகாரிகளை அழைத்து எத்தனை மெகாவாட் நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்த வெயில் காலங்களில் அதிகமாக மின் தேவை இருக்குது. அப்போ அந்த மின் தேவை எங்கேருந்து கேட்டு பெறலாம், அதுக்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்குவது, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதற்கான ஆய்வு கூட்டங்களை நடத்தி அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான முன்னெடுப்பு எடுத்து போக அது எல்லாமே சரியா வந்துடும். மின்சார வாரியத்துல ஹார்ட் டிஸ்க்குகள் திருட்டு மாயம் அதை முறையாக இன்றைக்கு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. முறையாக விசாரணை நடக்கும் என்று அந்த அமைச்சரே சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அதன் அமைச்சராக இருந்தவர் பல்வேறு குற்ற ஊழல் வழக்குகள்ல சிறை சென்றவர். அதே அவருடைய துறையில தான் இந்த ஊழல் நடந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் ஏற்கனவே அதுல அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த துறை சம்பந்தமா அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. செந்தில் பாலாஜி நானே ஊழலுங்கிற ஒரு விசாரணை வந்துட்டு இருக்கு. மாறி எந்தெந்த ஆட்சிகள் மாறினாலும் அவருடைய பேரில் உள்ள ஊழல்